பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கு அடுத்ததா சரவணன் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. சரவணன் இருந்துட்டு இது என்னோட குழந்தையே கிடையாது, அப்படியே என்னோட குழந்தைய இருந்தாலையும் நான் உன்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, பேசாமல் நம்ம வீட்டில் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து முடிவெடுக்கிறாங்க. பாண்டியனை போய் கடையில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாண்டியன் கடையில் இல்லாதனால அவரை வந்து பார்க்க முடியறதில்ல. அதுக்கு அடுத்ததாக நம்ம கோமதியை போய் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சால் அத்தை என்னை ஏற்றுப்பாங்க, பேசாமல் நம்ம அத்தையை பார்த்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை தேடிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. நீ அங்கேயே நில்லு, திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்காத, ஏன்னா நாங்கள் இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கோம், அதையும் உன் காலடி தடத்தை வச்சு இந்த குடும்பத்தை நடுத்தெருவில் நிப்பாட்டிடாத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு போயிடுறேன். பாண்டியன் ஸ்டோர் கூட வீட்டு வாரிசு நான் சுமந்துட்டுருக்கேன், இது பொய் இல்லை, இது நிஜம். இங்கே பாருங்கள், டாக்டரே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. கோமதி அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொல்கிறத நம்பாதீங்க, ஆனால் டாக்டரோட ரிப்போர்ட்டை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.